Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்காவின் பாதுகாப்புத் துறைக்கும் ஆந்த்ரோபிக் என்ற ஏஐ தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெத் மற்றும் ஆந்த்ரோபிக் தலைவர் டாரியோ அமௌடி இருவரும் கடந்த 7 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். ஆந்த்ரோபிக் ஏஐ மாடல்களை நாட்டின் இராணுவ பயன்பாட்டுக்கு முழுமையாக பயன்படுத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்ற பென்டகனின் கோரிக்கையை முற்றிலுமாக ஆந்த்ரோபிக் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. பென்டகன் சட்டப்பூர்வமானது என்று கருதும் எந்த பயன்பாட்டுக்கும் ஏஐ மாடல்களை பயன்படுத்த முழு சுதந்திரமும் அனுமதியும் கொடுக்க வேண்டும் என்பதே பென்டகனின் கோரிக்கையாகும். இதற்கு ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் அரசின் ஒப்பந்தங்களிலிருந்து ஆந்த்ரோபிக் நிறுவனத்தை நீக்க வேண்டியிருக்கும் என்றும் பென்டகன் எச்சரித்திருந்த போதும் ஆந்த்ரோபிக் பென்டகனின் கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்தது. அமெரிக்க குடிமக்களின் தகவல்கள், செயல்பாடுகள், தகவல் தொடர்புகள் போன்றவற்றை அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஏஐ மூலம் பெருமளவில் கண்காணிக்கும் என்பதாலும் மனித கட்டுப்பாடின்றி குறிப்பிட்ட இலக்கை தேர்வு செய்து அதை தாக்கக்கூடிய ஆயுதங்களை அமெரிக்க பாதுகாப்புத்துறை உருவாக்கும் என்பதால் பென்டகனின் கோரிக்கையை மறுத்ததாக ஆந்த்ரோபிக் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஏற்கனவே பென்டகனுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களில் இதுபோன்ற விஷயங்கள் இடம்பெறவில்லை என்று கூறியுள்ள ஆந்த்ரோபிக் நிறுவனம் பென்டகனின் கோரிக்கைகளை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளது. இதனால் கடும் கோபத்துக்குள்ளான அதிபர் டிரம்ப் அனைத்து அரசு துறைகளிலும் ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் ஏஐ தொழில்நுட்ப பயன்பாட்டை உடனடியாக நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். ஆந்த்ரோபிக் நிறுவனத்திற்கு எதிராக அதிபர் டிரம்பின் உத்தரவு வெளியான சில மணி நேரங்களிலேயே பென்டகனுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பெற்றுள்ளதாக ஓபன் ஏஐ நிறுவனர் சாம் ஆல்ட்மேன் அறிவித்துள்ளார். அமெரிக்க போர்த்துறை கேட்டுக்கொண்ட 2 மாற்ற முடியாத கொள்கைகளுக்கு ஒப்புக்கொண்டதாக தெரிவித்திருக்கும் ஓபன் ஏஐ நிறுவனர் சாம் ஆல்ட்மேன் கூடுதலாக ஏஐ மாடல்களின் செயல்பாடுகளை உறுதி செய்வதற்காக தொழில்நுட்ப பாதுகாப்புகள் உருவாக்கப்படும் என்றும் இந்த பயன்பாடு கிளவுட் நெட்வொர்க்குகளை மட்டுமே சார்ந்திருக்கும் என்றும் நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை பராமரிக்க கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். இதே விதிமுறைகளை மற்ற ஏஐ நிறுவனங்களுக்கும் நீட்டிக்க பென்டகன் விரும்புவதாகவும் அதற்கான தரநிலைகள் தொழில்துறை முழுவதும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் சாம் ஆல்ட்மேன் வலியுறுத்தியிருக்கிறார். தேசிய பாதுகாப்புக்கு இனி ஏஐ தொழில்நுட்பம் மிக அவசியம் என்ற நிலையில் ஏஐ விஷயத்தில் நாட்டின் இராணுவத்துறைக்கு கட்டுப்பாடற்ற அனுமதியும் அதிகாரமும் வேண்டும் என்பதே பென்டகனின் நிலைப்பாடு. இதற்கு ஏஐ தொழில்நுட்ப நிறுவனங்கள் மறுப்பு தெரிவிப்பது தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பென்டகன் கூறியுள்ளது. அமெரிக்க அரசுக்கு ஆதரவாக ஆந்த்ரோபிக் மேற்கத்திய நாகரிகத்தை வெறுப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் எலான் மஸ்க் பதிவிட்டுள்ளார். விரைவில் சாட்போட், குரோக் என தனது நிறுவன தொழில்நுட்பங்களை அமெரிக்க இராணுவ நெட்வொர்க்குகளில் பயன்படுத்த எலான் மஸ்க் முயற்சி செய்வார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் உலகின் 2 முன்னணி ஏஐ தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கிடையே அதிகரித்து வரும் தொழில் போட்டி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்திருக்கிறது. வெள்ளை மாளிகைக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் இடையே நிலவும் சட்ட மற்றும் அரசியல் சிக்கல் என்று முடியுமோ என்று சிலிக்கான் வேலி நீண்ட காலமாகவே காத்திருக்கிறது.